ஸோ இப்போ நமக்கு என்பியோட கான்செப்ட் எல்லாமே தெரியும். ஸோ நம்ம என்பியோட கான்செப்ட் என்ன, நெட் ப்ரெசன்ட் வேல்யூக்கு என்ன, ஸோ எனக்கு எவ்வளோ அவுட்ஃப்ளோஸ் வரும், எவ்வளோ இன்ஃப்ளோஸ் வரும். ஸோ தட் இஸ் வி வில் பி கன்வெர்ட்டிங் இன்டு ப்ரெசன்ட் வேல்யூ அண்ட் வி வில் பி கேல்குலேட்டிங் வாட் இஸ் த என்பிவி ஸோ தட் வி வில் டிசைட் அதுன்னு. ஸோ இப்போ இங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னா மினிமம் ப்ரீ டிஸ்கவுண்டட். இப்போ இந்த ஒரு கொஸ்டினில் பார்த்தீங்கன்னா இஃப் அன் எக்யூப்மெண்ட் காஸ்ட் 20 lakhs, ஸோ திஸ் மீன்ஸ் இந்த 20 lakhs வந்துட்டு எனக்கு அவுட்ஃப்ளோ அண்ட் லாஸ்ட் 8 years. ஸோ லைஃப் ஆஃப் த எக்யூப்மெண்ட் வந்துட்டு எனக்கு 8 years இருக்கும். What should be the minimum pre-discounted equal annual cash inflow for it to be worthwhile to purchase the equipment? எனக்கு மினிமம் ப்ரீ டிஸ்கவுண்டட் ஆனுவல் கேஷ் இன்ஃப்ளோ எவ்வளவா இருக்கும் அப்படின்ற மாதிரி கேட்டுக்காங்க. அதாவது இந்த எக்யூப்மெண்ட்டை பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு ஒர்த்தாக எப்போ இருக்கும் மினிமம் எனக்கு என்பிவி வில் பி ஈக்குவல் டு 0. ஸோ அதுதான் என்னோட இன்டிஃப்ரென்ஸ் பாயிண்ட்டு. இஃப் இட் இஸ் லெஸ் தென் 0, தட் இஸ் நெகட்டிவில் வந்துச்சு அப்படின்னா நம்ம பர்ச்சேஸ் பண்ண போகிறது இல்லை. அசியூம் தட் த cost of capital is 14% and there is no salvage value. So salvage value எதுவுமே இல்லை, cost of capital 14% சொல்லிட்டாங்க. ஸோ அப்போ இந்த கேஸில் நீங்கள் எப்படி கண்டுபிடிப்பீங்க ப்ரீ டிஸ்கவுண்டட் வேல்யூ? நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா இப்போ என்பிவின்றது நமக்கு இங்கே வந்துட்டு 0. ஸோ அதுதான் என்னோட பிரேக் இவன் பாயிண்ட் இல்லையா? ஸோ இந்த பாயிண்டில் தான் நான் அட்லீஸ்ட் வாங்குவேன் இல்லை வாங்காமல் போவேன். ஆமாம் தானே? ஓகே. இப்போ இங்கே என்ன அப்படின்னா இப்போ என்பிவிங்கிறது இன்ஃப்ளோ இஸ் ஈக்குவல் டு அவுட்ஃப்ளோ. ஃபைன், மை அவுட்ஃப்ளோ இஸ் 20 lakhs. மை இன்ஃப்ளோ வந்துட்டு ஐ எம் கோயிங் டு கன்வெர்ட் இட் இன் ப்ரெசன்ட் வேல்யூ. ஸோ ப்ரெசன்ட் வேல்யூனா இங்கே நான் என்னன்னு போடுவேன்? ஸோ என்பிவி இஸ் ஈக்குவல் டு 0. இந்த பாயிண்ட்டை தான் நான் கண்டுபிடிக்க போகிறேன். தட் இஸ் மை present value of inflows will be equal to my present value of outflows. ஸோ இங்கே என்னோட அவுட்ஃப்ளோ வந்துட்டு இயர் பிகினிங் தான் வருது. தட் இஸ் 20 lakhs தான் வருது என்னோட அவுட்ஃப்ளோ. ஸோ திஸ் ப்ரெசன்ட் வேல்யூவும் எனக்கு சேமாக தான் இருக்கும். ஈக்குவல் டு மை இன்ஃப்ளோவோட ப்ரெசன்ட் வேல்யூ என்னன்னு தெரியணும். ஸோ இன்ஃப்ளோவோட வேல்யூ என்னன்னு வச்சுப்போம். இப்போ சே ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஆனுவலுக்கு எனக்கு 1 rupeeன்னு வச்சுப்போமே. தட் இஸ் அஸ்யூம் டு பி எக்ஸ் இங்கே, சரிங்களா? இன்டூ இங்கே என்ன எதால் மல்டிப்ளை பண்ணுவீங்க? என்னோட ப்ரெசன்ட் வேல்யூ ஃபேக்டரால் மல்டிப்ளை பண்ணுவீங்க, கரெக்டா? ஸோ மை ப்ரெசன்ட் வேல்யூ ஃபேக்டர் இஸ் 1 divided by 1.14. ஸோ டு த பவர் ஆஃப் 2. இப்போ இது வந்துட்டு எனக்கு லைஃப் பார்த்தீங்கன்னா 8 years, கரெக்டா? ஸோ ஐ வாண்ட் டு கேல்குலேட் ஃபார் 8 years. ஸோ இப்போ 8 yearsோட ஆன்விட்டி ஃபேக்டர் வந்துட்டு எவ்வளோ இருக்குது? 4.63 இருக்குது. ஸோ அப்போ இங்கே நீங்கள் எப்படி போடுவீங்க? 20 lakhs இஸ் ஈக்குவல் டு 4.63 எக்ஸ்ன்னு போடுவோமா? ஸோ அப்போ 20 lakhs டிவைடட் பை 4.63 போட்டிங்கன்னா தட் இஸ் அரௌண்ட் 4,31,000. $31,127. ஸோ 3 டெசிமலில் நான் எடுத்துக்கிறேன். ஸோ இது கிளியராக இருக்கா? இந்த கொஸ்டினில் நான் ஏன் ஆன்விட்டி ஃபேக்டர் எடுக்கிறேன்னா, இங்கே அவங்க கேட்டுக்கிறது ஈக்குவல் ஆனுவல் கேஷ் இன்ஃப்ளோஸ். தட் இஸ் இஃப் ஐ எம் earning 20,000 rupees, that is for all the years I am going to earn the same
ஓகேங்களா? மொத்தமா என்னுடையது வந்துட்டு சே ஃபார் எக்ஸாம்பிள் 10 lakhsனா அந்த 10 lakhs நான் 8 டைம்ஸ் டிவைட் பை 8ல நான் வாங்குவேன்றது தான் அர்த்தம். தட் மீன்ஸ் இப்போ 1 இயர்க்கு 20,000னா ஐ எம் கோயிங் டு earn the 20,000 சேம் 20,000 ஃபார் ஆல் த 8 years. அப்போ அதனால தான் நம்ம இங்கே வந்துட்டு இந்த டிஸ்கவுண்ட் ஃபேக்டரோட டோட்டல் தட் இஸ் ஆன்விட்டி 8 இயர்ஸோட டோட்டலால் நான் இங்கே ப்ரெசன்ட் வேல்யூவாக கன்வெர்ட் பண்ணுறேன். So I will be getting 4,31,127. இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் டிசம்பர் 2021ல கொஸ்டின் நம்பர் 1, அதாவது செக்ஷன் டி கேஸ் ஸ்டடி கொஸ்டின்ஸில் கொஸ்டின் நம்பர் 1 இது வந்துட்டு பேஜ் நம்பர் 13ல இருக்குது. ஸோ இது வந்துட்டு கொஞ்சம் லென்த்தி கொஸ்டின் தான். கொஸ்டினே வந்துட்டு 1 பேஜ் போகுது. பட் திஸ் இஸ் அண்ட் வெரி சிம்பிள் கொஸ்டின். ஸோ இது வந்துட்டு 12 மார்க்ஸ் கேட்டுக்காங்க. ஆக்சுவலி இந்த பேட்டர்ன் இப்போ உங்களுக்கு ஃபாலோ பண்ணுறதில்ல. ஸோ இஃப் யூ ஆர் கெட்டிங் த சேம் செக்ஷன்ஸ், இதே செக்ஷன்ஸ் வராது உங்களுக்கு. 2 செக்ஷன் தான், ஒன்று செக்ஷன் ஏ அண்ட் செக்ஷன் பி தான். பட் திஸ் டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ் யூ மே கெட் இன் செக்ஷன் பி. ஸோ இப்போ இதில் என்ன கொஸ்டின்னா, XYZ Limited is a company that has been a market leader for a considerable period of time. It makes strategic improvements to existing products to transform products to latest technology and has been able to be sufficiently above competition. It has a wide range of products which are all profitable. ஸோ இப்போ நம்ம வந்துட்டு ஒரு கம்பெனி வச்சுருக்கோம். கம்பெனி நேம் இஸ் XYZ. இது வந்துட்டு மார்க்கெட் லீடராக தான் நம்ம கம்பெனி ப்ளே பண்ணுது. ஸோ நம்ம எல்லாத்துலேயுமே வந்துட்டு நல்லா காம்படிட்டிவாக தான் இருக்கும். ஸோ நல்லா வைட் ரேஞ்ச் ஆஃப் ப்ராஜெக்ட் we have and everything is in profitable only. So one of its product X is in maturity stage. So maturity stageல என்ன ஆகும், யூஸ்வலி ஒரு ப்ராடக்டோட மெச்சூரிட்டி ஸ்டேஜில் அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்களுக்கு வந்துட்டு அந்த இன்கம் வந்துட்டு க்ரோத் ஆகிருக்கும். அதுக்கப்புறம் ஸ்டாக்னன்ட் ஆகிருக்கும். அது இதுக்கப்புறமா என்ன ஆகும், மெச்சூரிட்டி ஸ்டேஜுக்கு அப்புறமா அப்படியே உங்களுக்கு டிக்ளைன் ஆகிட்டே போகும் இல்லையா? ஸோ அந்த ப்ராடக்டோட லைஃப் சைக்கிள் இட்ஸ் கோயிங் டு எண்ட் சூன். இப்போ இங்கே என்ன ஆகுது, XYZ as identified a startup, ஒரு startup that is SU ஐடென்டிஃபை பண்ணுறாங்க which is successfully improved upon the product and has made it viable and attractive as value for money. XY is keen to buy up the know-how of SU at 50 lakhs. இப்போ நம்ம எதை வாங்கணும்னு நினைக்கிறோம், அந்த ஸ்டார்ட் அப் கம்பெனியை வாங்கணும்னு நினைக்கிறோம். ஓகேங்களா? ஸோ அதாவது தட் நோ ஹவ், அவங்க என்ன டெக்னாலஜி யூஸ் பண்ணுறாங்களோ அது வாங்கணும். அந்த பர்டிகுலர் ப்ராடக்ட்டை நீங்கள் வி ஆர் ப்ரிஃபரிங் டு பை. தட் இஸ் அட் வாட் ப்ரைஸ், 50 lakhs. ஸோ இந்த 50 lakhs என்னது இது, வாட் இட் இஸ் கால்ட், அவுட்ஃப்ளோவா இன்ஃப்ளோவா? அவுட்ஃப்ளோ டு பி பெய்ட் அட் த பிகினிங் ஆஃப் இயர் 1. ஸோ அப்போ நம்ம ஃபஸ்ட்டு இதை எழுதிக்கலாம். 50 lakhs வந்துட்டு அவுட்ஃப்ளோ. சின்ஸ் இது வந்துட்டு ரொம்ப பெரிய கொஷனுன்றதால நீங்கள் பாயிண்ட்ஸ் மாதிரி எடுத்து வச்சுட்டு நீங்கள் சால்வ் பண்ணிங்கன்னா இட் வில் பி வெரி ஈஸி. ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், 50 lakhs எனக்கு அவுட்ஃப்ளோ, ஃபைன். ஸோ 50 lakhs வந்துட்டு எனக்கு அவுட்ஃப்ளோ. எதுக்கு, அந்த நோ ஹவ் நம்ம SU லிமிட்டெட் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்காக. ஓகேவா? ஸோ தென் இப்போ இங்கே எப்போ நம்ம பே பண்ண போகிறோம் அதையும் ஞாபகம் வச்சுக்கணும். பிகினிங் ஆஃப் த இயர் 1. ஸோ தட் மீன்ஸ் இயர் 1ஓட பிகினிங் அப்படின்னா இயர் 0, கரெக்டுங்களா? தட் இஸ் பிகினிங் ஆஃப் த இயர் 1. and release the product as its own upgraded version of X. ஸோ இந்த ப்ராடக்ட் எக்ஸோட upgraded version-ஐ நான் ரிலீஸ் பண்ண போகிறேன். The cost will be amortized equally over 5 years at year end. ஸோ இதை நம்ம எப்படி அமோர்டைஸ் பண்ண போகிறோம், ஈக்குவலாக 5 years-ல அமோர்டைஸ் பண்ண போகிறோம். ஸோ if it does not act now, competition is sure to do it and XYZ may lose out on its market position.
ஸோ என்னோட மார்க்கெட் பொசிஷன் வந்துட்டு போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. However, XYZ has a team to evaluate the financial using appropriate capital budgeting techniques and present an analysis before it takes a deliberate decision to pace out X or sustain its improved version. The following information is available. ஸோ இந்த ஒரு பாயிண்ட் வந்துட்டு உங்களோட ஆன்சரை கொஞ்சம் சேஞ்ச் பண்ணோம் மற்ற கொஷின்ஸுக்கும் இந்த கொஷின்ஸுக்கும். என்ன சொல்லியிருக்காங்க, எனக்கு ஆல்ரெடி ஒரு டீம் இருக்குது, செப்பரேட் டீம் இருக்குது, கேபிட்டல் பட்ஜெட்டிங் டீம் இருக்குது. பட் இருந்தாலும் நான் அனலைஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ இதை எடுக்கலாமா வேண்டாமான்ட்டு நான் அனலைஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? ஸோ this point will make a lot of difference in the answer. So SU recommends an intermediary process to be done before the finishing stage of X to transform it into its new version. So இப்போ அந்த ப்ராடக்டில் ஃபினிஷிங் ஸ்டேஜில் கொஞ்சம் நீங்கள் சேஞ்சஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே ஃபைன். The machinery available to fulfill estimated demand has to be purchased at 100 crores. ஸோ நம்ம மிஷினரி எவ்வளோ பர்ச்சேஸ் பண்ணுறோம்? 100 crores பர்ச்சேஸ் பண்ணுறோம். ஃபைன். A further sum of rupees 20 crores will have to be spent for its transport and installation at the beginning of year 1. So இன்னும் எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணோம்? 20. எதுக்காக? டிரான்ஸ்போர்ட் அண்ட் இன்ஸ்டலேஷன். அப்போ அந்த காஸ்ட் ஆஃப் மிஷினரி எனக்கு எவ்வளோ வரும்? ஸோ காஸ்ட் ஆஃப் மிஷினரி வில் பி 100 + 20. தட் மீன்ஸ் 120 வந்துட்டு என்னோட காஸ்ட் ஆஃப் மிஷினரியாக இருக்கும். இது ஓகேவா? ஃபைன். நெக்ஸ்ட் இதுவும் பிகினிங் ஆஃப் த இயர் 1 தான். த நியூ மிஷின் வில் லாஸ்ட் ஃபார் 5 years. ஸோ இதில் வந்துட்டு எனக்கு 5 years வரும். which there is no significant residual value. ஸோ எனக்கு ரெசிடியல் வேல்யூ இல்லை. அப்போ நம்ம என்ன பண்ணுவோம்? டெப்ரிஷியேட் பண்ணணும் 5 yearsக்கு. எப்படி சொல்லியிருக்காங்க? இட் மே பி டெப்ரிசியேட்டட் அக்கார்டிங்லி ஈக்குவலி ஓவர் 5 years. ஸோ நான் 5 yearsக்கு டெப்ரிஷியேட் பண்ண போகிறேன். ஸோ அப்போ 120 எனக்கு நான் டெப்ரிசியேஷன் எப்படி நான் கேல்குலேட் பண்ணுவேன்? ஸோ 120 divided by 5. தட் மீன்ஸ் எவ்வளோ வரும்? 24 lakhs எனக்கு டெப்ரிசியேஷனாக வரும். இப்போ இங்கே வந்துட்டு அமோர்டைசேஷன் பண்ணுறோம். ஸோ அதாவது இங்கே எவ்வளோ பண்ணுறோம்? 50 lakhs டிவைடட் பை 5. ஸோ இங்கே ஒரு 10 lakhs அமோர்டைஸ் பண்ணுறீங்க, இங்கே ஒரு 24 lakhs அமோர்டைஸ் பண்ணுறீங்க. இது 1 yearக்கான வேல்யூ. ஸோ இதில் ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? அதுக்கப்புறமா நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க? ஓல்டு வெர்ஷன் ஆஃப் எக்ஸ் வில் ஆல்சோ பி மேட் இன் அடிஷன் டு த நியூ ஒன். ஸோ நியூ ஒனுக்கு பதிலாக அதையும் நான் ப்ரொடியூஸ் பண்ணலாம். Okay, the contribution from the new version sales will be 60 lakhs. எனக்கு இதுலேருந்து எவ்வளோ வருது? 60 lakhs per annum before tax. However, sales of the old version will decline, resulting in a loss of usual annual contribution of rupees 18 lakhs, of which rupees 6 lakh can be attributable to shifting of sales to the new version instead of the old, and the remaining due to the normal fall in demand to its life cycle அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ இங்கே எனக்கு எவ்வளோ கான்ட்ரிபியூஷன் வரும்? 60 lakhs வரும். கரெக்டா? இப்போ இதில் வந்துட்டு நான் பழைய மிஷினரி பழைய ப்ராடக்ட்டுக்கும் புதுசும் நான் ஷிஃப்ட் பண்ணுறதால ஹவு மச் ஐ கேன் ஷிஃப்ட்? 6 lakhs வந்துட்டு என்னால் ஷிஃப்ட் பண்ண முடியும். கரெக்டா? ஸோ இப்போ என்ன சொல்லியிருக்காங்க? என்னோட கான்ட்ரிபியூஷன் நியூ வெர்ஷன் தான் சொல்லியிருக்காங்க. கரெக்டாக? கான்ட்ரிபியூஷன் டு நியூ வெர்ஷன். ஸோ எவ்வளோ சொல்லியிருக்காங்க கான்ட்ரிபியூஷன்? எனக்கு 60 lakhs சொல்லியிருக்காங்க. ஆமாம் தானே? இப்போ பழசால் எனக்கு லாஸ் ஆகுறது எவ்வளோ? 6 lakhs. ஸோ ஷிஃப்டிங் இஸ் 6 lakhs. அப்போ இந்த கான்ட்ரிபியூஷன் வந்து இந்த 6 lakhs நான் இக்னோர் பண்ணணும். ஓகேங்களா?
See, இங்கே வந்துட்டு the contribution from the new version sale will be 60 lakhs per annum before tax. And the new version வந்து 60 lakhs வரும். However, sale of the old version will decline, resulting in a loss of usual annual contribution of 18 lakhs. இப்போ நான் ஓல்ட் மெஷினரியை சேல் பண்ணாலும் எனக்கு 18 lakhs வந்துட்டு எனக்கு போக போக லாஸ் ஆகிட்டே தான் இருக்கும். ஐ மீன் ஓல்டு வெர்ஷனை சேல் பண்ணால் அந்த 18 lakhsல வந்துட்டு 6 lakh வந்துட்டு நான் ஷிஃப்டிங் மூலமாக டைவெர்ட் பண்ணலாம். கேன் பி attributable to shifting of sales to the new version instead of the old. ஸோ நான் நியூ வெர்ஷன் சேல் பண்ணுறேன், அந்த ஷிஃப்டால் எனக்கு 6 lakhs மட்டும்தான் எனக்கு இதாகுது. ஸோ இது வந்துட்டு எனக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் ஓல்டு வெர்ஷன் சேல் பண்ணுறதால எனக்கு 18 lakhs லாஸ் ஆகுது. இப்போ நான் கன்சிடர் பண்ணுற டெசிஷன் எது? நியூ வெர்ஷனோட டெசிஷன். ஸோ அப்போ இது 18 lakhs ஃபுல்லாக எனக்கு வந்துட்டு இட்ஸ் நாட் ரிலவெண்ட் ஃபார் மீ. ஸோ இந்த 6 lakhs மட்டும்தான் எனக்கு ரிலவெண்ட்டு. ஸோ இந்த 60 lakhsல எனிவேஸ் ஐ எம் கோயிங் டு லூஸ் தி 6 lakhs. ஸோ அதை நான் வந்துட்டு ரெடியூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன் ஆர்டர் டு மேக் திஸ் நியூ மெஷின் ஃபங்க்ஷனல் இட் ஹேஸ் டு பி இன்ஸ்டால்ட் இன் எ போர்ஷன் ஆஃப் த லேண்ட் இன் த ஃபேக்ட்ரி விச் வாஸ் அன்டில் நவ் ஃபெச்சிங் அண்ட் ஆனுவல் லீஸ் ரெண்ட் ஆஃப் 2 lakhs பிஃபோர் டேக்ஸ். இப்போ இங்கே எனக்கு ஒரு ஃபேக்ட்ரியில் ஒரு லேண்டு வந்துட்டு இந்த நியூ மெஷினுக்காக நான் கொடுக்க போகிறேன். அந்த லேண்ட் வந்துட்டு ஆல்ரெடி என்னவா இருக்குது? லீஸு கொடுத்துருக்கீங்க. ஸோ ஐ எம் கெட்டிங் அன் இன்கம் ஆஃப் 2 lakhs. அங்கே வந்துட்டு எனக்கு ஒரு 2 lakhs இன்கம் வருது, கரெக்டா? ஸோ இப்போ நான் நியூ மெஷினரி போட்டேன்னா வாட் வில் ஹேப்பன்? தட் 2 lakhs ஐ எம் நாட் கோயிங் டு கெட். ஸோ தட் இஸ் மை ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட். ஸோ ஏற்கனவே வந்த இன்கம்மை எனக்கு கிடைக்க மாட்டேங்குது. ஸோ லெஸ் ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட் of lease எவ்வளோ? எனக்கு 2 lakhs. இதுவும் பிஃபோர் டேக்ஸ் தான். எவ்ரிதிங் இஸ் பிஃபோர் டேக்ஸ். ஸோ அந்த ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட்டும் எனக்கு போச்சுன்னா அப்போ எனக்கு நெட்டாக எனக்கு எவ்வளோ இன்கம் வந்திருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐ வில் பி கெட்டிங் 52 lakhs per annum. ஸோ எனக்கு இங்கே 52 lakhs தான் எனக்கு வந்திருக்கும். இப்போ இதுக்கு நம்ம டேக்ஸ் பே பண்ணுவோமா? ஸோ இந்த இதெல்லாம் நம்ம கொஸ்டின் முடிச்சுட்டு வருவோம் அகெயின். ஸோ டியூ டு increased production and sales, working capital will have to be introduced to the extent of 30 lakhs. ஸோ இப்போ இங்கே நம்ம என்ன கொண்டு வர போகிறோம்? ஒர்க்கிங் கேபிட்டலை இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறோம். எப்போ இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறீங்க? XYZ 30 lakhs at the beginning of the first year and this will be released at the end of 5 years. ஸோ இந்த ஒரு பாயிண்ட்டும் நல்ல இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட்டு. ஸோ இங்கே என்ன சொல்லியிருக்காங்க? ஐ வாண்ட் டு பிரிங் ஒர்க்கிங் கேபிட்டல்னு சொல்லியிருக்காங்க. ஃபைன். ஸோ ஒர்க்கிங் கேபிட்டல் எவ்வளோ நீங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறீங்க? 30 lakhs. எப்போ? பிகினிங் ஆஃப் த இயர். ஸோ தட் இஸ் இயர் 0ல் ஐ எம் கோயிங் டு இன்ட்ரடியூஸ் ஒர்க்கிங் கேபிட்டல் ஆஃப் 30 lakhs. இப்போ இந்த 30 lakhs எப்போ எனக்கு ரிலீஸ் ஆகும்? 5th இயரில் ரிலீஸ் ஆகும். ஆமாம் தானே? ஸோ இப்போ இங்கே நீங்கள் நோட் பண்ண வேண்டியது இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். இப்போ இந்த 30 lakhs 5th இயரில் ரிலீஸ் ஆகுதுன்னா வாட் இட் மீன்ஸ்? இப்போ இந்த 30 lakhs இயர் 0ல் நீங்கள் என்னவா காட்டுவீங்க? outflow காட்டுவீங்க. ஸோ அப்போ at the end of the 5th year this amount is going to released. அப்போனா what it means? இன்ஃப்ளோவாக வரும். ஸோ அப்போ வந்துட்டு 5th இயரோட ப்ரெசன்ட் வேல்யூவில் நீங்கள் கன்வெர்ட் பண்ணுவீங்க. ஓகே. ஸோ 5th இயர் வரச்சு அப்போ நம்ம இன்ஃப்ளோவாக அதை கொண்டு வரணும். அது ஒரு பாயிண்ட்டை ஞாபகம் வச்சுக்கணும் நம்ம. It is the policy of XYZ to adhere to its target capital structure in the long term to evaluate projects. ஸோ என்னோட கேபிட்டல் ஸ்ட்ரக்சர் ஒரு டார்கெட் வச்சுருக்கேன், அதை வச்சு தான் நம்ம ப்ராஜெக்ட் எவால்வேட் பண்ணுறோம். ஃபினான்ஸ் இஸ் ஆல்சோ ரைஸ்ட் இன் த சேம் மேனர். அக்கார்டிங்லி 60% of the cost is funded by equity capital
which cost 12% per annum, and 40% is funded by debt, which cost 10% before taxes, 30% வந்து tax rate. ஸோ இப்போ என்னோட கேபிட்டல் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குது? ஈக்விட்டி இஸ் 60% அண்ட் மை டேக்ஸ் டெப்ட் இஸ் 40%. ஸோ டெப்த்துக்கு நான் எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் பே பண்ணுவேன்? டெட் இஸ் 10%, விச் காஸ்ட் 10% மீன்ஸ் டெட்டோட காஸ்ட் என்னது? என்னோட இன்ட்ரெஸ்ட்டை தான் நான் சொல்லுவேன். ஸோ என்னோட இன்ட்ரெஸ்ட் வந்துட்டு 10% பிஃபோர் டேக்ஸஸ். ஓகே, இன்ட்ரெஸ்ட் நம்ம பே பண்ணுறோன்னா வி ஹாவ் ஏ டேக்ஸ் பெனிஃபிட், கரெக்டாக? ஆமாம் தானே? அது எக்ஸ்பென்ஸ் அலோவபிள் எக்ஸ்பென்ஸாக காட்டுவோம். ஸோ அதுக்கான டேக்ஸ் வந்துட்டு நம்ம சேவ் பண்ணிப்போம். ஸோ 30% டேக்ஸ் ரேட் வந்துட்டு எனக்கு டேக்ஸ் பெனிஃபிட்டாக இருக்குது. ஓகே, கிரேட். Interest amounts on debts are to be paid at the end of each year and the principal is returned in one full repayment after 5 years அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி, இப்போ இங்கே வந்துட்டு XYZ requires you to evaluate whether the purchase of the new machine is justifiable considering its net present value. net present value வச்சு நீங்கள் justify பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. So calculate the NPV and advise XYZ it should go in for new version of X. ஸோ இது வந்துட்டு ஆக்சுவலி ஆன்லைன் எக்ஸாம் நடந்துச்சு இந்த பர்டிகுலர் கொஸ்டின் பேப்பர். அதனால ரைட் ஒன்லி த என்பிவி அண்ட் அட்வைஸ் இந்த ஆன்சர் பாக்ஸ் ஆன் த கம்ப்யூட்டர் ஸ்க்ரீனும் கொடுத்துருக்காங்க. ஸோ யூ ஓன்ட் கெட் திஸ் ஆப்ஷன் நவ். ஸோ இந்த ஆப்ஷன்ஸ் எதுவுமே வராது டில் இது வரலும். இந்த அவுட்ஃப்ளோஸ் வரலும். சஜஸ்டட் ரஃப் ஒர்க் யூஸ் ப்ளஸ் ஃபார் இன்ஃப்ளோஸ் மைனஸ் ஃபார் அவுட்ஃப்ளோஸ்ன்னு தான் சொல்லியிருக்காங்க இல்லையா? ஸோ இந்த ஒரு பர்டிகுலர் சென்டென்ஸ் யூ ஓன்ட் கெட். ஸோ டிஸ்பிளே ருப்பீஸ் இன் லேக்ஸ் அப் டு 2 டெசிமல்ஸ். ஸோ ருப்பீஸ் வந்துட்டு 2 டெசிமலில் லேக்ஸில் காட்ட சொல்லியிருக்காங்க. ஓகே, யூஸ் பிவி ஃபேக்டர்ஸ் அப் டு 3 டெசிமல்ஸ். ஃபைன். Compute a discount rate to be applied to the cash flows for evaluation of the proposal with a brief reasoning for your choice. Identify cash flows that you will consider irrelevant in determining the NPV under 1 and briefly state why you consider them irrelevant அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலி இந்த 2 பாயிண்ட்டுக்குமே உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சாதான் யூ கேன் ஒர்க் அவுட் திஸ் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ஃபஸ்ட்டு வந்துட்டு என்பிவிக்கு நான் போடணுன்னாவே எனக்கு டிஸ்கவுண்ட் ஃபேக்டர் தெரியணும், கரெக்டாக? டிஸ்கவுண்ட் ஃபேக்டர் தெரியாமல் நான் போட முடியாது. ஸோ அந்த டிஸ்கவுண்ட் ஃபேக்டருக்கு தே ஹாவ் கிவன் 3 மார்க்ஸ். ஸோ அது மட்டும் நீங்கள் டிஸ்கவுண்ட் ஃபேக்டருக்கு எப்படி 3 மார்க்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே நல்லா இன்னொரு லைன் நீங்கள் நோட் பண்ணணும். ரீசனிங் ஃபார் யுவர் சாய்ஸ். இதுக்கு வந்துட்டு ரீசனிங் நீங்கள் எழுதணும். தட் இஸ் ஏன் இந்த டிஸ்கவுண்ட் ஃபேக்டர் அப்ளை பண்ணுறோம் அப்படின்ட்டு யூ ஹாவ் டு கிவ் எ ரீசனிங். ஸோ நீங்கள் அந்த ரீசனிங் எழுதாமல் நம்ம யூஷுவலி வாட் வி வில் டூ, நம்ம கொஸ்டினை படிப்போம். டிஸ்கவுண்ட் ரேட் தானேன்ட்டு டிஸ்கவுண்ட் ரேட் 10% 12% எழுதிடுவோம். அந்த ரீசனிங் எழுதாமல் விட்டுடுவோம். ஈவன் தோ மை ஆன்சர் இஸ் ரைட், ஐ ஒன்ட் கெட் ஃபுல் மார்க்ஸ். எனக்கு அந்த ரீசனிங்க்கு ஒரு 1 மார்க் இருக்கும். ஸோ இப்போ என்னோடய ஆன்சர் வந்துட்டு 2 மார்க்ஸ்னால் என்னோடய ரீசனிங் 1 மார்க். ஸோ 3 மார்க்கில் 1 மார்க் அவுட்டு. ஸோ அப்போ கொஸ்டினில் ஒரு வார்த்தையும் நல்லா கவனமாக ஃபுல் அட்டென்ஷனோட படிங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு கேஷ் ஃப்ளோஸ் எதெல்லாம் இல்லைவன்ட்டு அதுக்கு என்ன ப்ரீஃபாக உங்களை சொல்லியிருக்காங்க ஏன் irrelevant. ஓகேவா? ஃபைன். இப்போ ஃபஸ்ட்டு நான் டிஸ்கவுண்டட் இது போடுறேன். ஸோ இது நீங்கள் வந்துட்டு இன்டரில் படிச்சிருப்பீங்க WACCன்ட்டு. ஸோ எப்போயுமே ஈக்விட்டி அண்ட் டெப்ட் காம்போனன்ட் இருந்துச்சு அப்படின்னாவே இந்த WACC அப்ளை ஆகும். தட் இஸ் வெயிட்டட் ஆவரேஜ் காஸ்ட் ஆஃப் கேபிட்டல் எனக்கு அப்ளை ஆகும். ஸோ அதாவது இது என்னென்னா, காஸ்ட் ஆஃப் ஈக்விட்டியில் ஒரு வெயிட்டும் டெத்தோட காஸ்ட்டில் ஒரு வெயிட்டும் நம்ம அப்ளை பண்ணி கேல்குலேட் பண்ணுறது தான் வெயிட்டட் ஆவரேஜ் காஸ்ட் ஆஃப் கேபிட்டல். இப்போ என்னோட KE தட் இஸ் காஸ்ட் ஆஃப் ஈக்விட்டி இங்கே என்ன சொல்லியிருக்காங்க இந்த பர்டிகுலர் கொஸ்டினில்? 12% சொல்லியிருக்காங்க, கரெக்டா? ஸோ இது வந்துட்டு எனக்கு 12%. ஃபைன். ஸோ KD என்ன சொல்லியிருக்காங்க? தட் இஸ் 10%. ஆமாம் தானே? 10% பிஃபோர் டேக்ஸஸ்.
ஸோ எனக்கு இதில் இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் வந்துட்டு டேக்ஸ் இருக்கும். ஸோ எனக்கு கேடி ஆஃப்டர் டேக்ஸ் நான் கொண்டு வரோம் அப்படின்னா இன்ட்டு 1 மைனஸ் என்னோட டேக்ஸ் ரேட் எவ்வளோ 30%. ஸோ இதை போட்டேன்னா தான் எனக்கு கேடி ஆஃப்டர் டேக்ஸ் கிடைக்கும். So that means எனக்கு 7% is my KD after tax. இப்போ இங்கே வெயிட் என்ன சொல்லியிருக்காங்க எனக்கு 60% is my equity and 40% is my debt. ஸோ நான் weighted average cost of capital நான் வெயிட் அப்ளை பண்ணோம். ஸோ 12 into 0.6 இங்கே 7 into 0.4. So I am getting 10%. Okay, wow. So 10% is my WACC. That is cost of capital is 10%. இது 10% WACCன்னு சொல்லலாம், காஸ்ட் ஆஃப் கேபிட்டல்னு சொல்லலாம். ப்ரீஃப் ரீசனிங் ஆஃப் யுவர் சாய்ஸ்ன்னு கேட்டுக்காங்க. ஸோ என்ன சாய்ஸ், ஐ மீன் இந்த 10%க்கும் உங்களுக்கு ஒரு ரீசனிங் நீங்கள் கொடுக்கணும். அப்போ நீங்கள் என்னன்னு கொடுப்பீங்க? ஸோ என்னோடய இன்வெஸ்ட்மெண்ட் பொறுத்த வரைக்கும் என்னோடய ஈக்விட்டியும் டெப்ட்டை வச்சு தான் நான் கொண்டு வருவேன், கரெக்டாக? ஸோ அப்போ நம்ம வந்துட்டு வேக் யூஸ் பண்ணி தான் நம்ம கொண்டு வருவோம். ஸோ அதை ப்ரெசன்ட் வேல்யூவில் கண்டுபிடிக்கிறதுக்கு வந்துட்டு நம்ம காஸ்ட் ஆஃப் கேபிட்டல், தட் இஸ் காஸ்ட் ஆஃப் ஈக்விட்டியும் காஸ்ட் ஆஃப் டெப்த்தையும் வச்சு தான் நம்ம கொண்டு வருவோம் அப்படிங்கிறது நீங்கள் எழுதணும். யூஸிங் வெயிட்டட் ஆவரேஜ் காஸ்ட் ஆஃப் capital we will evaluate the project அப்படின்னு நீங்கள் மென்ஷன் பண்ணணும். that is the reasoning here. okay fine. next இப்போ என்பிவி calculate பண்ணலாம். ஸோ என்பிவிக்கு calculate பண்ண என்னெல்லாம் அவுட்ஃப்ளோஸ் வேணுமோ அதெல்லாம் நான் கொண்டு வரணும். ஸோ இப்போ அங்கே ஆல்ரெடி நான் பாதி நம்ம நோட் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ அதை அப்படியே கொண்டு வந்துக்கலாம். ஸோ இப்போ இங்கே 30%ன்றது இன்ட்ரெஸ்ட் ரேட்டு, அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அது வந்துட்டு அங்கே மட்டும் தானே கொடுத்துருக்காங்க அப்படின்னு நினைக்காதீங்க. ஸோ இது வந்துட்டு இட்ஸ் அப்ளிகபிள் ஃபார் ஆல் த டேர்ம்ஸ். இப்போ இங்கே எனக்கு வந்துட்டு ஐ வாண்ட் டு கால்குலேட் என்பிவி, ஃபைன். ஸோ இப்போ என்பிவி கால்குலேட் பண்ணுறதுக்கு எனக்கு ஃபஸ்ட்டு ஒரு அவுட்ஃப்ளோ போகுதா? ஸோ தட் இஸ் 50 lakhs எனக்கு வந்துட்டு நோ ஹவோட அவுட்ஃப்ளோ இருக்குது. ஸோ இதுதான் மெயின் கால்குலேஷன். இங்கே வந்துட்டு இயர் 1 அப்போ எனக்கு அவுட்ஃப்ளோ வந்துட்டு 50 lakhs சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு மெஷினரி, காஸ்ட் ஆஃப் மெஷினரி எவ்வளோ? எனக்கு 120 lakhs. இதுவும் என்னோட அவுட்ஃப்ளோ. that is 120 lakhs. next working capital எவ்வளோ? 30 lakhs. இதுவும் என்னோட அவுட்ஃப்ளோ. ஸோ என்னோட ஃபஸ்ட் இயரில் மட்டும் என்னோட அவுட்ஃப்ளோஸ் இஸ் 200 lakhs இஸ் மை அவுட்ஃப்ளோ. இது வந்துட்டு கேஷ் அவுட்ஃப்ளோ. ஸோ இது எனக்கு தெரியும், ஃபைன். இப்போ இன்ஃப்ளோ வந்துட்டு இதுதான் எனக்கு, தட் இஸ் எனக்கு கான்ட்ரிபியூஷன் 60 lakhs வருது, எனக்கு லாஸ் வந்துட்டு 6 lakhs, ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட் போகுது. ஸோ டோட்டலாக எனக்கு 52 lakhs. இது வந்துட்டு பிஃபோர் டேக்ஸஸ். இப்போ டேக்ஸ் வந்துட்டு 30%. ஸோ 52 into 30%. ஸோ 15.6 போக ஐ வில் பி கெட்டிங் 36.4. இது வந்துட்டு என்னோட ஆஃப்டர் டேக்ஸு.
இதில் ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? இங்கே ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? கிளியர், ஃபைன். இப்போ நெக்ஸ்ட்டு, இப்போ இந்த டெப்ரிசியேஷனில் எல்லாமே எனக்கு என்ன ஆகும், டேக்ஸ் சேவ் ஆகும். ஸோ அதையும் நம்ம கொண்டு வருவோம். ஸோ இந்த அமௌண்டைசேஷன்லேயும் ஐ ஆம் கோயிங் டு சேவ் டேக்ஸ், இந்த டெப்ரிசியேஷனில் ஐ ஆம் கோயிங் டு சேவ் டேக்ஸ். தட் இஸ் பர் இயருக்கு டோட்டலாக பார்த்தீங்கன்னா எனக்கு 34 lakhs எனக்கு டேக்ஸ் சேவ் ஆகும். ஆமாவா? ஸோ டேக்ஸ் சேவிங்ஸ் அண்ட் amortization and depreciation. ஸோ amortization எவ்வளோ 10, depreciation 24. இதில் எனக்கு வந்துட்டு எவ்வளோ டேக்ஸ் சேவ் ஆகும்? 30% ஐ எம் கோயிங் டு சேவ் டேக்ஸ். ஸோ தட் இஸ் 34 into 0.3. ஸோ எனக்கு 10.2 வந்துட்டு எனக்கு டேக்ஸ் சேவ் ஆகும். இதில் எதாவது டவுட்ஸ்? ஸோ அப்போ எனக்கு நெட்டாக எவ்வளோ வரும்? 46.2 வில் பி மை நெட் கேஷ் ஃப்ளோஸ். ஆஃப்டர் டேக்ஸ். இப்போ இங்கே இன்னொரு என்னென்னா, நான் கேபிட்டல் பட்ஜெட்டிங் பொறுத்தவரை இப்போ இங்கே இந்த இன்ட்ரெஸ்ட் பே பண்ணுவேன், அதெல்லாமே நம்ம கன்சிடர் பண்ணுவோம். பட் இங்கே நான் கன்சிடர் பண்ண போகிறதில்ல. ஏன்னா எனக்கு இன்ட்ரெஸ்ட் வந்துட்டு கேபிட்டல் பட்ஜெட்டிங் டெக்னிக்கில் வரும். ஸோ ஹவெவர் XYZ as a team to evaluate the financial using appropriate capital budgeting team and present an analysis before it takes a deliberate decision to pay out X. ஸோ அவங்க டீம் இருந்தாலும் நான் ஒரு அனலைசிஸை ப்ரெசென்ட் பண்ணணும், எக்ஸை எடுக்கலாமா வேண்டாமா அப்படின்ட்டு நான் இது பண்ணுறேன். ஸோ அப்போ அந்த இன்ட்ரெஸ்ட் எல்லாம் நான் கன்சிடர் பண்ண மாட்டேன். ஐ எம் கோயிங் டு ஷோ ஒன்லி ஆப்ரேட்டிங் பார்ட். சரியா? ஸோ ஆப்ரேட்டிங் பார்ட்டில் என்ன கேஷ் ஃப்ளோஸ் அதை மட்டும் தான் நான் பார்க்க போனேன். ஸோ ஐ எம் நாட் வரிட் அபவுட் தட் இன்ட்ரெஸ்ட் பார்ட். தட்ஸ் வை இங்கே நான் இன்ட்ரெஸ்டோட கேல்குலேஷன்ஸ் எதுவுமே கொண்டு வரல. ஸோ அப்படி இல்லைன்னா நான் இன்ட்ரெஸ்டோட கேல்குலேஷன்ஸ், இன்ட்ரெஸ்ட்டில் என்ன டேக்ஸ் சேவ் ஆகுது, இன்ட்ரெஸ்ட் இஸ் அண்ட் கேஷ் ஆஃப் ஃப்ளோ, ஸோ அதில் எனக்கு டேக்ஸ் சேவ் ஆகும். ஸோ அதில் என்ன வரும் எல்லாமே நம்ம கொண்டு வருவோம். அந்த லோன் ரீபேமெண்ட் எப்போ அது எல்லாமே கொண்டு வருவோம். ஸோ சின்ஸ் ஐ எம் ஃபோக்கஸிங் ஒன்லி அபவுட் தட் ஆப்ரேட்டிங் பார்ட், my interest amount and the loan repayment, everything is irrelevant for me. ஸோ ஆல்ரெடி ஒரு 18 lakhsல 6 lakhs போக 12 lakhs வந்துட்டு எனக்கு அந்த ஓல்டு இது கான்ட்ரிபியூஷன் இல்லையா, அது irrelevantன்னு நம்ம சொன்னோம். ஸோ அண்ட் தென் நவ் திஸ் இன்ட்ரெஸ்ட் பார்ட் இஸ் irrelevant. ஸோ அது வந்துட்டு எனக்கு ஃபினான்சிங் டெசிஷனில் தான் போகும். சரியா? ஓகே, இப்போ இது 46.6ன்றது 1 இயருக்கு கரெக்டாக. ஸோ என்னோடய ப்ரெசன்ட் வேல்யூ ஃபேக்டர் நான் கண்டுபிடிக்கணும். ஸோ எத்தனை வருஷத்துக்கு? 5 வருஷத்துக்கு. ஸோ எவ்வளோ பர்சன்டேஜ் ப்ரெசன்ட் வேல்யூ ஃபேக்டர் கண்டுபிடிக்க போகிறோம்? 10%. ஸோ ஸோ இது வந்துட்டு 5 இயர்ஸுக்கு. இதை நான் ரவுண்ட் ஆஃப் பண்ணிடுறேன். எத்தனை டெசிமலுக்குன்னா 3 டெசிமலுக்கு தான் நான் ரவுண்ட் ஆஃப் பண்ணி எடுக்கிறேன். ஸோ டோட்டலாக 5 வருஷத்தோட குமுலேட்டிவ் ஆனுவிட்டி ஃபேக்டர் இஸ் 3.79. சரியா? அப்போ எனக்கு 5 இயர்ஸோட கேஷ் இன்ஃப்ளோஸ் எவ்வளவா இருக்கும்? 46.6 into 3.79.
So 176.614 is my cash inflows for 5 years. இப்போ 5th year எண்டில் எனக்கு வந்துட்டு ஒர்க்கிங் கேபிட்டல் கிடைக்கும். ஸோ ஒர்க்கிங் கேபிட்டல் எனக்கு 5th year எண்டில் தான் கிடைக்கும். ஸோ அப்போ என்னோட ப்ரெசன்ட் வேல்யூ ஃபேக்டர் அட் த எண்ட் ஆஃப் த 5th year தட் இஸ் 0.621 அதை தான் நான் கொண்டு வருவேன். ஸோ அப்போ எனக்கு டோட்டலாக பார்த்தீங்கன்னா எனக்கு ஐ வில் பி கெட்டிங் 195.24. இது கிளியராக இருக்கா? ஸோ திஸ் இஸ் மை டோட்டல் இன்ஃப்ளோஸ். ஸோ இப்போ எனக்கு அவுட்ஃப்ளோ பார்த்தீங்கன்னா 200, என்னோட இன்ஃப்ளோ இஸ் 195. லெஸ் அவுட்ஃப்ளோ எவ்வளோ? 200. ஸோ அப்போ இங்கே எனக்கு 4.76 lakhs வந்துட்டு எனக்கு என்னவா இருக்குது? நெகட்டிவாக இருக்குது. ஸோ இப்போ நம்ம என்ன சஜஸ்ட் பண்ணுவோம்? என்பிவி சின்ஸ் என்பிவி இஸ் நெகட்டிவ், XYZ should not go for new version. ஸோ இங்கே என்பிவி சஜஸ்டடுக்கும் எனக்கும் மேட்ச் ஆகாத ஒரே ரீசன் வந்துட்டு இந்த ப்ரெசன்ட் வேல்யூ ஃபேக்டரில் இதுக்கு இதுதான். ஸோ இந்த ப்ரெசன்ட் வேல்யூ இண்டிவிஜுவலாக நான் சம்மப் பண்ணேன்னா, அதாவது ரவுண்ட் ஆஃப் பண்ணாமல் சம்மப் பண்ணேன்னா ஐ எம் கெட்டிங் 3.791 எனக்கு வரும். ஸோ இங்கே நான் போட்டேன்னா 3.791 எனக்கு எக்ஸாக்டாக மேட்ச் ஆகுது. ஸோ -4.71 எனிவேஸ் நீங்கள் வந்துட்டு 3.79 எடுத்தாலும் there is not at all an issue, so you will be getting marks.